மண்டதீவு சுற்றுலா மைய விவகாரம், நிதி துஷ்பிரயோகம் குறித்து நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு. சுரேஷ் சலேவை சிறையில் வைத்து கொலை செய்ய சதி திட்டம், விமல் வீரவன்ச பகிரங்கம். தேசிய பொருளாதாரத்தில் வடக்கின் பங்களிப்பு 10% உயரும், இலக்கை நோக்கி தீவிர பணி, ஆளுநர் வேதநாயகன். தீவிரமடையும் எரிபொருள் நெருக்கடி, இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகள் முடக்கப்படுமா? மரணங்கள் ஏற்படலாம், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மீண்டும் மின்சார பிரச்சினை, எரிபொருள் நெருக்கடி அச்சத்தில் இலங்கையர்கள். அரசியல்மயமாக்கப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீன இராணுவ தளமாக இருப்பது அச்சுறுத்தல், ஜெய்சங்கர். கைவிடப்பட்டது மின்சார தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு. மாகந்துரை மதுஸ் கொலை முறையான விசாரணைகள் ஆரம்பம். ரணில் மீதான வழக்கு ஜனாதிபதி அனுர பிரதமர் ஹருணிக்கும் வினையாக முடியும், உதய கம்மன்பில. பொது போக்குவரத்தை மேம்படுத்த ஜனாதிபதி திட்டம், சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உயர்த்தப்படாது, வெளியான அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் வேலனை மண்டதீவு சுற்றுலா மையத்தின் உருவாக்கலில் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் அரச உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கொழும்பு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீபக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலநாதனால் இந்த முறைப்பாடு இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மண்டதீவில் சுற்றுலா அமைச்சினால் அமைக்கப்பட்ட எக்கோ டூரிசம் திட்டம் தோல்வியடைய அன்றிருந்த அரசு அதிகாரிகளே காரணம் என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் அன்றைய யாழ் மாவட்ட அரசு அதிபராக இருந்த நாகலிங்கம் வேதநாயகன், அன்றைய காலப்பகுதியில் வேலனை பிரதேச செயலாளர்களாக இருந்த சுகுணரதி தெய்வேந்திரம் மற்றும் சோதிநாதன் ஆகியோர் மீது வேலனை பிரதேசத்துக்கு சுமார் 77 மில்லியன் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டின் பின் கருத்து தெரிவித்த பிரகலநாதன் தெரிவிக்கையில், வேலனை பிரதேச ஆளுகைக்கு உட்பட்ட மண்டதீவு கிராமத்தில் சுற்றுலா மையம் அமைப்பது என்ற பெயரில் சுமார் 7,70,00,000 ரூபா அரச நிதி சில அரச அதிகாரிகளால் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரச நிதி முறைகேடாக பயன்படுத்துவதும் ஒரு ஊழல் என்ற அடிப்படையில் இன்று FCIடில் அந்த சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்க வந்திருந்தேன். அந்த வகையில் முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஐயா, முன்னாள் பிரதேச செயலர் சுகுணாரதி, முன்னாள் பிரதேச செயலர் சோதிநாதன் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நன்றி. போதைப்பொருள் பாவனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன பேரணியும், மகளிர் தின நிகழ்வும், கட்டட திறப்பு விழா மற்றும் கௌரவிப்பு நிகழ்வும் கோப்பாப்பிளவு பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. கோப்பாப்பிளவு மாதர் அபிவிருத்தி சங்க செயலாளர் திருமதி பிரசன்னா தலைமையில் நடைபெற்ற கண்டன பேரணியில் வேண்டாம் வேண்டாம் வன்முறை வேண்டாம், நிறுத்து நிறுத்து மதுவை நிறுத்து எனும் கோஷங்களுடன் பேரணி நடைபெற்றது. பேரணியை தொடர்ந்து மகளிர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரதம விருந்தினரில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து கோப்பாப்பிளவு மாதர் அபிவிருத்தி சங்கத்தின் பிரண்டினா அபிவிருத்தி சேவைகள் நிறுவனத்தின் முழுமையான நிதி அரசணையில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடமானது அதன் நிறைவேற்று பணிப்பாளர் தயந்த பெர்னாண்டோ அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு முதியவர்கள், மாகாண மற்றும் தேசிய ரீதியில் வெற்றி பெற்ற பெண் மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகம் தெரிவாகிய பெண் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வில் பிரண்டினா நிறுவன உறுப்பினர்கள், சுகாதார அதிகாரிகள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் குறித்த நிகழ்வுக்கு பிரண்டினா நிறுவனம் நிதி அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேவை சிறையில் வைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தூசிகள் நிறைந்த சுத்தம் செய்யப்படாத சிறையில் அடைக்கப்பட்டு படுப்பதற்கு ஒரு பாய்கூட வழங்காமல் தரையில் பத்திரிகை விரித்து நித்திரை கொள்கிறார். மேலும் அவர் இருக்கும் சிறை அறைக்கு அருகாமையில் இருக்கும் மலசல கூடத்தில் இருந்து வரும் தாங்கிக் கொள்ள முடியாத துர்நாற்றத்தில் சாப்பிடக்கூட முடியாத நிலைமையில் உள்ளார். அப்படியும் சாப்பிட்டால் வாந்தி வருகிறது.
மேலும் அந்த அறையில் இருக்கும் தூசிகளால் சுவாசிக்க கூட முடியவில்லை எனவும் இவ்வாறு வதைகளை கொடுத்து மனதளவில் அவரை பாதிப்படைய செய்வதாக பிமல் வீரவன்ச தெரிவித்தார். நோயை ஏற்படுத்தி சிறையிலேயே முடித்து கட்ட சிஐடி பிரதானி சாணி அபேசேகர திட்டம் தீட்டியுள்ளதாக பிமல் வீரவன்ச தெரிவித்தார். சாணி போன்ற ஓய்வூதியம் பெறும் போலீசாருக்கு எப்படி அதிகாரம் வந்தது? யார் கொடுத்தனர்? கட்டாயம் இவை நிறுத்தப்பட வேண்டும். எங்கள் நாட்டின் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவரை இவ்வாறு நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நிறுத்தாவிட்டால் மக்களுடன் குற்ற புலனாய்வு விசாரணை திணைக்களத்துக்கு முன்னால் இருந்து தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கு வடக்கு மாகாணத்தின் பங்களிப்பானது தற்போது 4.5% கடைசி மட்டத்திலேயே காணப்படுகிறது. எதிர்வரும் சில ஆண்டுகளில் இப்பங்களிப்பை ஆக குறைந்தது 10% உயர்த்துவதற்கான இலக்கை நோக்கி நாம் தற்போது தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண வர்த்தக மற்றும் கைத்தொழில் மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வடக்கு மாகாண தொழில் முனைவோர் விருதுகள் 2025 வழங்கும் விழா மன்றத்தின் தலைவர் தலைமையில் நேற்று கொக்குவிலில் உள்ள செல்வா பேலஸில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி வைத்து விசேட உரையாற்றிய ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாணத்தின் தொலைநோக்கு பார்வை மற்றும் தாங்குதிறன் ஆகியவற்றை கொண்டாடும் இந்த விசேட நிகழ்வில் பங்கேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். எழுச்சி பெறும் வடக்கு மாகாணத்தின் வாழும் சாட்சிகளாக திகழும் வெற்றியாளர்களை கொண்டாடும் ஒரு பெருவிழாவாக இது அமைந்துள்ளது. புதிய விடயங்களை உருவாக்குவதற்கும் புத்தாக்கங்களை புகுத்துவதற்கும் சிறந்த தலைமைத்துவத்தை வழங்குவதற்கும் தொழில் முனைவோராகிய உங்களுக்கு இருக்கும் தைரியத்தை நான் மனதார கௌரவிக்கின்றேன். தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளமையானது பிராந்திய சுபீட்சத்தின் மீதான எமது கூட்டு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. வடக்கு மாகாணம் முழுவதும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை மேம்படுத்துவதிலும் உள்ளூர் வர்த்தகங்கள் செழித்தோங்குவதற்கான அடிப்படை உட்கட்டமைப்புகளை வழங்குவதிலும் அதிகார சபையின் அசைக்க முடியாத ஆதரவு மிக முக்கியமானது. தேசிய தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அதிகார சபையின் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் நடைபெறும் இந்த விருது வழங்கும் நிகழ்வானது ஒரு மூலோபாய கூட்டாண்மையினூடாக நாம் எதனையும் சாதிக்க முடியும் என்பதற்கான சிறந்த சான்றாகும். ஆளுமை விருத்தி, நிலைபெறான வளர்ச்சி மற்றும் உள்ளூர் உலகளாவிய சந்தைகளில் போட்டியிடுவதற்கு தேவையான வளங்களை எமது தொழில் முனைவோருக்கு இணைத்துக் கொடுக்கும் ஒரு முக்கிய பாலமாக இது அமைந்துள்ளது. இன்று விருதுகளை வென்றவர்கள் நீங்களே தான் எமது பொருளாதார எதிர்காலத்தின் சிற்பிகள். யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக சந்தை போன்ற முன்னெடுப்புகள், யாழ்ப்பாண வர்த்தக மற்றும் கைத்தொழில் மன்றம் மற்றும் தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றின் தொடர்ச்சியான ஆதரவுடன் நீங்கள் அடைந்துள்ள வெற்றியானது அடுத்த தலைமுறையினரின் லட்சியங்களுக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும். இலங்கை தீவின் செழிப்பான பொருளாதார மையமாக ஒரு காலத்தில் விளங்கிய வடக்கு மாகாணத்தின் வரலாற்று பெருமையை நீங்கள் மீண்டும் நிலைநாட்டுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களின் ஆற்றல் மீது எங்களுக்கு சந்தேகமில்லை, முழுமையான நம்பிக்கை உள்ளது. உங்களின் ஒவ்வொரு நகர்விலும் நாம் உங்களுக்கு துணையாக நிற்கின்றோம் என உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்காக பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் எண்ணம் இல்லை என அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ப்பதற்றத்தால் உலக சந்தையில் எரிபொருள் விலை உச்சத்தை எட்டியுள்ள போதிலும் பொருளாதார நடவடிக்கைகள் முடக்கப்படாது என தெரிவித்துள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். அவர் மேலும் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களை மூடுதல் மற்றும் வீட்டிலிருந்து வேலை போன்ற முறைமைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கையிலும் எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்ட போது அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை முடக்குவதன் மூலம் எரிபொருள் நுகர்வை குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை எனவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை பேணுவதே எமது இலக்கு எனவும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் இலங்கையில் எரிபொருள் நுகர்வு பாரியளவில் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் கடந்த ஆண்டு விச நாய்க்கடி நோயினால் 14 மரணங்கள் மாத்திரமே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் வரலாற்றில் பதிவான மிக குறைந்த வருடாந்த மரண எண்ணிக்கை என தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் அதுல் அலியன பத்திரன தெரிவித்துள்ளார். பதிவான 14 மரணங்களில் 12 மரணங்கள் விலங்குகள் கடித்தமையால் ஏற்பட்டுள்ளது. ஒரு மரணம் விலங்கு பிறண்டியமையினாலும் மற்றொரு மரணம் அடையாளம் தெரியாத காரணத்தினாலும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 31 தொடக்கம் 40 வயதுடைய இளைஞர்கள், 41 தொடக்கம் 50 வயதுடைய நடுத்தர வயதினர், 71 தொடக்கம் 80 வயதுடைய முதியவர்கள் மற்றும் சிறுவர்களும் அடங்குவார். கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களில் பூனைகள் கடித்தல் மற்றும் பிராண்டுதல் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது. லியன பத்திரன இது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 31 தொடக்கம் 40 வயதுடைய இளைஞர்கள், 41 தொடக்கம் 50 வயதுடைய நடுத்தர வயதினர் மற்றும் சிறுவர்கள் அடங்குகிறார்கள்.
கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களில் பூனைகள் கடித்தல் போன்ற செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் மின்சார குறைபாடு ஏற்படுமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விலை உயர்வு மற்றும் எரிபொருள் விநியோகத்தை சுற்றியுள்ள வதந்திகள் காரணமாக சமீப நாட்களில் இந்த விவகாரம் அதிகம் பேசப்படுகிறது. அரசு தரப்பின் தகவலின்படி தற்போது நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களுக்கு சுமார் 1 மாதத்துக்கும் அருகிலான கையிருப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பதட்டம் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விலை திடீரென உயர்ந்துள்ளது. இதன் தாக்கம் இலங்கையில் காணப்படுவதாக பொருளாதார ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. சமீபத்தில் சில பகுதிகளில் எரிபொருள் நிலையங்களின் முன் வாகன வரிசைகள் காணப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களிடையே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாக முன்கூட்டியே எரிபொருள் வாங்கும் நிலை ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை அரசியல் போட்டிகள் அல்லது புவிசார் அரசியல் நிகழ்ச்சி நேர்களை நோக்கி திருப்பிவிடக் கூடாது என இலங்கை பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்க நியாயமான, வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் என்றாலும் சமீபத்திய முன்னேற்றங்கள் நம்பகத்தன்மை மற்றும் புறநிலை பற்றிய கவலைகளை எழுப்புகின்றது என எக்ஸ் தள பதிவில் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே போன்ற மரியாதைக்குரிய இராணுவ அதிகாரிகளை தனிமைப்படுத்த முயற்சிப்பது, அதே நேரத்தில் உத்தியோகபூர்வ அறிக்கைகளில் அலட்சியத்துக்காக குறிப்பிடப்பட்ட நபர்களை புறக்கணித்து பின்னர் அரசாங்க பதவிகளை பெற்றவர்கள் நீதி செயல்பாட்டில் பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்புக்குட்படுத்தும் அபாயம் உள்ளது என அவர் குறிப்பிட்டார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ஒரு மரியாதைக்குரிய இராணுவ அதிகாரி. அவர் கிட்டத்தட்ட 3 தசாப்த கால பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கான இலங்கையின் நீண்ட போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கான அவரது சேவையும் பங்களிப்பும் மிகவும் பாராட்டத்தக்கது. இருப்பினும் பல ஆண்டுகளாக ஜெனரல் சாலேவை ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் இணைக்க முயற்சிக்கும் வகையில் புனையப்பட்ட பொது கருத்துக்களும் அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்ட கதைகளும் பரப்பப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் கடுமையான தவறுகள் மற்றும் கடமையில் தோல்விகளுக்கு பொறுப்பானவர்கள் அதே அளவிலான விசாரணை எதிர்கொள்ளவில்லை. உண்மையில் அதிகாரப்பூர்வ கமிஷன் அறிக்கைகளில் அலட்சியத்துக்காக கூறப்பட்ட சில நபர்கள் பின்னர் தற்போதைய அரசாங்கத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இப்போது உயர் பதவிகளில் வெகுமதி அளிக்கப்படுகிறார்கள் என நாமல் தெரிவித்துள்ளார். ஈரான் கடற்படையின் தென் பிரிவுக்கு சொந்தமானதும் ஓமான் வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் நிலைநிறுத்தப்பட்டதுமான மொனாச் போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமையானது இந்திய பெருங்கடலில் பெரும் குழப்பத்தை விளைவிக்கும் நோக்கில் திட்டமிடப்பட்ட ஒன்றாகும் என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை ஒரு சீன இராணுவ தளமாக அடையாளப்படுத்தியதுடன் இது இந்திய பெருங்கடலில் வெளிநாட்டு இராணுவங்களின் அச்சுறுத்தல் மிக்க பிரசன்னத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் காலி கடற்பரப்புக்கு அப்பால் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டெனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஜெய்சங்கர் இவ்வாறு பதிலளித்தார். பிராந்தியத்தின் நிகர பாதுகாப்பு வழங்குனராக இந்தியா விளங்கும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து அவரிடம் வினவப்பட்டது. புதுடெல்லியில் மார்ச் 5 முதல் 7 வரை நடைபெற்ற ரைசினா கலந்துரையாடல் 2026 மாநாட்டில் இக்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற 3 ஆண்டுகளின் பின்னர் 2016 ஆண்டில் இந்த மாநாடு முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2017 கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஜூபிட்டியில் சீனாவின் முதலாவது வெளிநாட்டு இராணுவ தளம் அமைக்கப்பட்டதையும் அதே காலப்பகுதியில் சர்ச்சைக்குரிய சூழலில் $1.2 பில்லியன் செலவில் 99 வருட குத்தகைக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா பெற்றுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுக நகரம் உள்ளிட்ட சீன திட்டங்களை தடுக்க இந்தியா எடுத்த முயற்சிகளை மீறி சீனா இதில் வெற்றி பெற்றது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நீர்மூழ்கி கப்பல் வர்ஜீனா ரகத்தை சேர்ந்த USS மினசேட்டா என பரவலாக நம்பப்படுகிறது. சர்வதேச செய்தி நிறுவனங்களின்படி இதில் 3 ஆஸ்திரேலிய கடற்படை அதிகாரிகள் அடங்கியிருந்தனர். எனினும் சில தரப்பினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அமெரிக்க கடற்படையின் அதிவேக தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலான USS சர்லட் என தெரிவிக்கப்படுகிறது என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மின்சார தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளர் நாயகம் மற்றும் புதிய மின்சார நிறுவனங்களின் தலைவர்களுடன் இன்று பிற்பகல் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவை தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ளன. தற்போதைய சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதியுடன் நேரடியாக கலந்துரையாட நாளைய தினம் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக தொழில் ஆணையாளர் நாயகம் தொழிற்சங்கங்களிடம் உறுதியளித்தார். பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருந்த மின்சார விநியோக பராமரிப்பு
விநியோக பராமரிப்பு பணிகளை மீள வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி பிற்பகல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் நாட்டின் பல பகுதிகளில் மின்தடை மற்றும் மின்சார பராமரிப்பு பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டது. ஜனாதிபதியுடனான நாளைய கலந்துரையாடலின் பின்னரே இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் எதிர்கால செயற்பாடு மற்றும் மின்சார கட்டமைப்பில் உள்ள சிக்கலுக்கான தீர்வுகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பாதாள உலகக்குழு உறுப்பினரான மாகுந்துரே மதுஸ் இனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை மீள ஆரம்பித்துள்ளது. இதன்படி மதுஸ் கொல்லப்பட்ட நாளன்று அவரை மாளிகாவத்தை பகுதிக்கு அழைத்து சென்ற போலீஸ் அதிகாரிகளிடம் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன. கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாளிகாவத்தை பகுதியில் வைத்து மாகுந்துரே மதுஸ் இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுஸ் வழங்கிய தகவலுக்கு அமைய போதைப்பொருள் தொகை ஒன்றை கைப்பற்றுவதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை அந்த இடத்துக்கு அழைத்து சென்ற போது இந்த சம்பவம் பதிவாகியது. குறித்த படுகொலை தொடர்பில் முறையான விசாரணை நடாத்துமாறு மாகுந்துரே மதுஸின் சகோதரர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை அடுத்து போலீஸ் மா அதிபரினால் இந்த விவகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு ஜனாதிபதியின் பயணங்களை தனிப்பட்ட அல்லது அவரது அன்றாட வாழ்வையோ உத்தியோகபூர்வமானது மற்றும் தனிப்பட்டது என கோடு போட்டு பிரிக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது தொடரப்பட்டுள்ள வழக்கு தற்போதைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும். அவர்களுக்கே அது ஒரு காலத்தில் வினையாக முடியும் என விமித்ருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் அமாரி ஹோட்டலில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் என்பது தற்போது அந்த பல்கலைக்கழகத்தாலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விவாதம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து எமது நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு ஜனாதிபதியின் பயணங்களையோ அல்லது அவரது அன்றாட வாழ்வையோ உத்தியோகபூர்வமானது மற்றும் தனிப்பட்டது என கோடு போட்டு பிரிக்க முடியாது என்பதாகும். ஒரு ஜனாதிபதி நாள் முழுவதும் பணியில் இருக்கிறார். ஜனாதிபதி ஒருவர் விடுமுறையில் இருக்கும் போது கூட அவர் அரச கடமைகளில் இருக்க வேண்டியுள்ளது. அரசு தீர்மானங்கள் குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது. எனவே ஜனாதிபதியின் பயணம் உத்தியோகபூர்வமானதா அல்லது தனிப்பட்டதா என்ற விவாதம் தேவையற்றது. அந்த பதவியில் இருக்கும் வரை செய்வது கடமைதான். உண்மையில் ஒரு ஜனாதிபதி தனது தனிப்பட்ட பயணத்தின் போது உத்தியோகபூர்வ வாகனத்தையோ குண்டு துளைக்காத வாகனத்தையோ பயன்படுத்த முடியாது என்றால் அல்லது பாதுகாப்பை பெற முடியாது என்றால் ஜனாதிபதியின் எதிரிகளுக்கு அது மிக எளிதான காரியமாகிவிடும். உத்தியோகபூர்வ பயணங்களின் போது அமைதியாக இருந்துவிட்டு அவர் தனிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ளும் போது அவரது உயிரை பறிக்க திட்டமிடுவது மிகவும் எளிது. எனவே இந்த அரசாங்கம் இந்த வழக்கை தொடருமானால் அது தற்போதைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும். அவர்களுக்கே வினையாக முடியும் என்பதை தடுக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பல்கலைக்கழகம் ஒரு தனியார் நிறுவனம் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் வாதிட்டார். பிரதமர் கருணை அமரசூரிய உலக பொருளாதார மாநாட்டுக்கு சென்றார். உலக பொருளாதார மாநாடு என்பது ஒரு தனியார் நிறுவனம். அப்படியானால் நமது பிரதமர் பொது நிதியை பயன்படுத்தி அந்த பயணத்தை மேற்கொண்டது இந்த முன்மாதிரியின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். ஜனாதிபதி 2025 செப்டம்பர் மாதம் ஜப்பான் சென்றார். அப்போது ஜப்பானில் ஒரு இடைக்கால பிரதமரே இருந்தார். எனவே அந்த சந்திப்பு ஒரு உத்தியோகபூர்வ சந்திப்பாக அமையவில்லை. உண்மையில் ஜனாதிபதியின் நோக்கம் ஜாதனில் தேர்தலில் தனக்கு உதவிய ஜப்பானில் உள்ள இளைஞர்களிடம் உரையாற்றுவதே ஆகும். எனவே அந்த பயணம் ஒரு அரசியல் பயணமே தவிர உத்தியோகபூர்வ பயணம் அல்ல. அனுராதபுரத்துக்கு சென்ற போதும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களை ஜனாதிபதி சந்தித்தார். அது அரசியல் சார்ந்தது. வரும் வழியில் தாயாரை பார்க்க வீட்டுக்கு சென்றார். அது தனிப்பட்டது. ஆனால் அந்த பயணங்கள் அனைத்தும் உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் உத்தியோகபூர்வ பாதுகாப்புடனே மேற்கொள்ளப்பட்டது. அப்படியானால் இந்த வழக்கின்படி அவை அனைத்தும் சட்டவிரோதமானதாக இருக்க வேண்டும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்காக நீங்கள் தாக்கல் செய்யும் இந்த வழக்கின் மூலம் உங்களது குழியை நீங்களே தோண்டிக் கொள்கிறீர்கள். ரணில் விக்ரமசிங்க விளக்கமறையில் இருந்த நாட்களைப் போல 3 மடங்கு காலம் நீங்கள் சிறையில் இருக்க நேரிடும் எனவும் இந்த முன்மாதிரியான நிலையில் இது ஏற்படும் என அவர் தெரிவித்தார். மக்களுக்கு வசதியான, பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான பொது போக்குவரத்து சேவையை வழங்குவதாகவும் புதிய தேசிய கொள்கை ஒன்றை அரசு தற்போது தயாரித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 199 சாரதிகள் மற்றும் 342 நடத்துனர்களுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தற்போதைய பழைய பேருந்துகளை படிப்படியாக அகற்றிவிட்டு தரமான புதிய பேருந்துகளை சேவையில் இணைப்பதற்கான திட்டங்கள் தயாராகி வருகிறது. இதனை ஒரு நாளில் செய்துவிட முடியாது என்றாலும் அடுத்த சில ஆண்டுகளில் திட்டமிட்ட வகையில் இதனை செயல்படுத்துவதன் மூலம் தரமான பேருந்து சேவையை உறுதிப்படுத்த முடியும். இதன் முதற்கட்டமாக ஜப்பான் அரசிடமிருந்து இந்த மாதம்
8 புதிய பேருந்துகள் கிடைக்க உள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மேலும் புதிய பேருந்துகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. பொது போக்குவரத்து சேவையில் நிலவும் நம்பிக்கையற்ற தன்மை காரணமாக மக்கள் தமது வருமானத்தில் பெரும்பகுதியை செலவிட்டு மோட்டார் சைக்கிளையும் கார்களையும் வாங்குகின்றனர். வலுவான பொது போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் மக்களின் இந்த சுமையை குறைக்க முடியும். இது வாகன இறக்குமதிக்கான அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதுடன் நகர்ப்புற போக்குவரத்து நெரிசல் மற்றும் சூழல் மாசடைவுக்கு தீர்வாக அமையும். சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் நடத்தை ஒரு நிறுவனத்தின் நற்பெயரை தீர்மானிக்கிறது. போதைப்பொருள் பாவனையாளர்கள் எவருக்கும் வாகனங்களை செலுத்த இடமளிக்க முடியாது. மக்களின் உயிரை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களின் கைகளில் உள்ளது. எனவே இலங்கை போக்குவரத்து சபைக்குள் புதியதொரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு புதிய நியமனங்கள் செயற்படுத்தி நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். தனியார் பேருந்து சேவை பெறும் லாபம் ஈட்டும் தொழிலாக மட்டும் பார்க்காமல் அதனையும் ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டுவர அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இதற்காக வலய ரீதியாக பேருந்து நிறுவனங்களை உருவாக்கி அதில் தனியார் பேருந்து உரிமையாளர்களை இணைக்க திட்டமிட்டுள்ளது. அத்துடன் நட்டத்தில் இயங்கும் கிராமப்புற வீதிகளில் போக்குவரத்து சேவையை பராமரிக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.